திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் எப்படி ரேஷன் கடைக்கு போய் வரிசையில் நின்று பொருள் வாங்க முடியாது, அவர்களுக்கு ஒரு உதவியாளர்கள் தேவைப்படுறாங்க. குறித்த நேரத்துக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இருக்க மாட்டார்கள் என்று அவர்களுடைய சிரமத்தை உணர்ந்து யாரும் கோரிக்கை வைக்காமலே, யாரும் போராடாமலே தாயுமானவர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதத்துல சனிக்கிழமான 2 நாள் கொண்டுட்டு போயிட்டு ரேஷன் பொருட்களை வீடு தேடி போய் கொடுக்கிற மாதிரியே அன்பு கரங்கள் திட்டம்னு ஒன்றை இன்று நம்மளுடைய முதல்வர் அவர்கள் துவங்கியிருக்காரு. இந்த திட்டத்துல பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள், அதாவது பெற்றோர்களை ஒருத்தரை இழந்து இன்னும் பெற்றோர் அப்பாவை இழந்த பிள்ளைங்க, அம்மா செயல்படாத நிலையில இருந்தாலோ அல்லது அவங்க ஒரு சிறையில இருக்காங்க, அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க, அல்லது விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிட்டாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலோ அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக மாதம் 2000 ரூபாய் பணம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எது வேணா படிங்க, உங்களுக்கு ஒரு பெற்றோராக நண்பராக இருந்து உங்களுடைய கல்வி செலவை முழுசும் நான் ஏத்துக்கிறேன் என்று சொல்லி நம்ம முதல்வர் அவர்கள் இந்த சமூகத்தின் மீதும் மக்கள் மீதும் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது இந்த வார்த்தையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த திட்டத்துல பயன்பெறுவதற்கு என்ன வழிமுறை என்றால், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள குழந்தைகள் நல அந்த அலுவலக பிரிவுல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். அல்லது உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் இப்போ முகாம்கள் அங்கங்க ஊருக்கு நடந்துட்டு இருக்கு, அங்க போய் அப்ளை பண்ணலாம். இங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் கேட்கறாங்கன்னு பார்த்தா, குடும்ப அட்டை, குழந்தைகள் பிறந்ததற்கான சான்றிதழ், அவங்க அப்பாவோ அம்மாவோ இறந்ததற்கான சான்றிதழ்களை அப்ளை பண்ணி இந்த திட்டத்துல இணைஞ்சுக்கிட்டாக்க மாதம் 2000 ரூபாய் அந்த பிள்ளைங்க 18 வயசு வரைக்கும் அரசாங்கம் கொடுத்து அந்த பிள்ளைங்களோட கல்வி செலவு முழுசும் ஏத்துக்கிறாங்க. மிகவும் அற்புதமான ஒரு திட்டம், அன்பு கரங்கள் திட்டம். பேரு பார்த்தீங்களா, அன்பு கரங்கள். இவர் பேரு வைக்கிற திட்டங்கள் எல்லாம் நெஞ்ச தொடுது, இதயத்தை தொடுது. தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இந்த திராவிட மாடல் அரசு, இந்த முதல்வர் கொடுக்கிறார் என்பதுதான் இதெல்லாம் ஒரு உதாரணம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லி பகிர்ந்து உதவுங்க. நன்றி, வணக்கம்.